இந்த பக்கத்தில் தான் எம்ஜிஆர் அவங்க வீடு லாயர்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் அவர் வீடு அப்படிம்பாங்க. லாயர்ஸ் ரோடு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே வீட்டில் முன்னால் போய் நின்று இது எம்ஜிஆர் வீடா அப்படின்னு சொல்லி இப்படி ஆச்சரியமாக பார்த்த காலங்கள் உண்டு. அதே நேரத்தில் பக்கத்தில் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸு, ஐயோ சிவாஜி வீடுங்க இருக்கா அப்படின்னு சொல்லி சிவாஜி வீடை பார்த்துட்டு அவரை பார்த்த மாதிரி சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்களோட பழகக்கூடிய பாக்கியம் எல்லாம் பின்னால் கிடைக்கும் போது அப்போ சொன்னேன், அன்றைக்கி வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி வாழ்க்கை வசந்திருக்கு. முதல்ல இப்போ சென்னைக்கு வந்திருந்தாலும் தொழில் ரீதியாக வந்தபோது வேறு அனுபவம். பஞ்சம் பசி பட்டினி சந்தோஷமாக பட்டினி கிடந்தோம், சந்தோஷமாக சாப்பிடாம இருந்தோம், அப்படி இருந்தோம். அப்படி தான் வாழ்க்கை நடந்தது. பாரதி ராஜான்னு ஒருத்தர் வந்தார் முன்னால், எங்களுக்கு முன்னால் சென்னைக்கு எங்கள் கூட இருந்த 4 பேரில். அவர் வந்தனால சின்னசாமி இருக்கான், சின்னசாமி தான் ஒரு பேர், சின்னசாமி இருக்கான், நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான்ன்ற மாதிரி அண்ணன் பாஸ்கர் எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. நானும் வந்துட்டேன். வந்துட்டு அப்படி இந்த பட்டி ஒரு வேளைக்கு சாப்பிட்றதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருந்துட்டு அதை பொறுத்துட்டு என்னென்னமோ வாழ்க்கையை பொறுத்து இங்கே விட்டு போகக்கூடாதியா, நம்ம இங்கே ஏதாவது நாடகமோ சினிமாவோ ஏதோ ஒன்றில் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவோட அஸ்திவாரம் போட்டு திரும்பி போகாமல் சாதிச்சு தான் போவான்னு உட்காந்து பாருங்க. அந்த சாதனையாக கடவுள் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.